2 years. If I want to say exactly, it will be around 590 days. Like in the current video. Okay, I don't want to drag this like in the reason I was 2 years now video. I was active in other social medias like Instagram, Twitter, and other social medias, but I was not active in YouTube. Not even a single video is posted from since that day. Not even shorts, not nothing. But I was active in other social media. So I'll be open. But in the 2 years lab, I said a lot of personal issues. Simple one. But I don't want to drag that in even more deeper thing. அதை பற்றி நான் பேசி என்ன நடக்கும் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் எடுக்க தான் போகுது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பிரிங் ட்ராக் மோர். அந்த டைமில் தான் வந்து இன்ஸ்டாகிராம்காரன் வேலை காமிடுவான். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த சேட் ரீல்ஸ், ரிவெஞ்ச் ரீல்ஸ், மோட்டிவேஷன் ரீல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரப்போ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக வந்து அவனே போதும் நம்ம இன்னும் டிப்ரெஷன் ஆகிறதுக்கோ இல்லை என்ன ஒரு தாட்ஸ் எல்லாம் வர வைக்கிறதுக்கோ ஒரு பேட் தாட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் வர வைக்கிறதுக்கு இப்போ போக போக இந்த டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி என்ன விஷயம் இப்போ நான் ரிவேஞ்ச் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது. அதை நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன். பிகாஸ் நமக்கு பிடிச்சவங்கிட்ட நம்ம மொத்த கேரக்டர் காமிப்போம். யூ ஜஸ்ட் நோ மீ ஆஸ் இன் அ ஃப்ரேம், அ காய் கம்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அண்ட் ஜஸ்ட் கிவிங் இன்ஃபர்மேஷன் இந்த 4 frame அப்படின்னு தெரியும். பட் சம் பீப்புள் நோ மீ மை knows me around 80% என்னை பற்றி எல்லாமே என் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்கிட்ட நம்ம எல்லாம் மொத்த கேரக்டர் நம்ம வந்து காமிப்போம். இப்போ நான் வந்து லைஃப்பில் ஜெயிச்சு அவங்க வந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு தாட்ஸில் நிறைய பேர் வந்து தெரியுமா. அப்படி தானே வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தாட்ஸ் என்னன்னா, இஃப் ஐம் ஷோயிங் அ கேரக்டர் டு நான் அந்த கேரக்டர் காமிச்சு தான் இன்னொருத்தர்கிட்ட ஜெயிக்க முடியுமே தவிர இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலயே வந்து அப்ஸ்கில் ஆகி வேற வேற இடத்துல போய் ஒரு பெரிய அது ஒரு லைஃப்ல ஒரு சாதிச்ச மாதிரி தான் அதுவும் ஒரு கணக்கு. பட் நான் அவங்க கிட்ட காட்டின கேரக்டர் வேற, இங்க காட்டுற கேரக்டர் வேற, இல்லை உங்க முன்னாடி காட்டுற கேரக்டர் வேற. அதை காமிச்சு நான் வந்து ஓகே இப்படியும் சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தா ஓகே ஐ ப்ரூவ்ட் ஐ அச்சீவ்ட் ஐ சக்சீட். இப்போ என்னோட மன இதுனா வாட் எவர் அட் தேர் சாய்ஸ் லெட் தம், whatever I had that choice, let it be. I'll be open. I'm the biggest red forest. நான் வந்து ரெட் ஃபிளாக், ரெட் ஃபாரஸ்டோ, டாக்ஸிக்கோ என்ன வேணா சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் என் வேலையை பண்ணிட்டு இருக்க போறேன். அவங்க என்ன பண்ண போறாங்களோ அவங்க வேலை அவங்க பண்ணிட்டு இருக்க போறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்களோ நீங்க உங்க வேலையை பண்ணுங்க. நான் வந்து மறுபடியும் வீடியோ போட போறேன் அப்படின்னு சொல்றதுதான் நான் இவ்வளவு பெரிய வீடியோ. ஆனா நான் வந்து பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்க மாட்டேன். Because I'm not that much having that count of subscribers count. I'm just having 400-500 subscribers. இதை வச்சுக்கிட்டு நான் வந்து yes I am coming back அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களாம் சீன் எல்லாம் நமக்கு தேவையில்ல. இனிமேல் வீடியோஸ் வரும். இன்னுமே நான் வந்து ஃபுல் பேக்டாக பிஸியாக தான் இருக்கேன். மார்னிங் 6லேருந்து நைட் 10-11 வரைக்குமே நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த சுச்சுவேஷனும் நான் எப்படி ஐம் நாட் ஷுர் ஐம் கோயிங் டு கன்சிஸ்டண்டாக இருக்க முடியும். ஐம் கோயிங் டு கண்டினியூ திஸ். பட் எனக்கு எப்படி கன்சிஸ்டண்டாக இருக்க முடியுமான்னு தெரியாது. என்னதான் ஆனாலும் ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ வச்சு போடணும் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் நான் மறுபடியும் வீடியோ போடலான்ற ஒரு மைண்ட் செட்டை தான் வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒருத்தனுக்கு ஒரு half a day டைம் கிடைக்காது அவங்களுக்காக கன்சிஸ்டண்டாக வீடியோ வருமானு தெரியாது. பட் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு வந்துடும். டைம் ஆயிடுச்சுன்னா வாரத்துக்கு 2 வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். இதை நான் சொல்கிறது என் இஷ்டம். நான் எப்படி வேணால் போடலாம். யாரையும் என்ன பார்க்க போகிறது இல்லை. மேக்ஸிமம் எனக்கு வருது 40-50 வியூஸ் தான். அதுக்கு நான் இவ்வளோ பெட்டு கொடுத்து நான் இவ்வளோ பேசணுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ வீடியோ குவாலிட்டி இருக்குமா எனக்கு தெரியாது. ஆடியோ குவாலிட்டியும் இருக்குமா தெரியாது. எடிட்டிங் குவாலிட்டியும் இருக்குமா தெரியாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே இருந்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக. பட் கண்டிப்பாக என்ன சொல்ல முடியும்னா கண்டென்ட் குவாலிட்டி இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ குவாலிட்டி கண்டென்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம யூடியூப்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி சரி பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் கூட ஒரு வீடியோ போட முடியாமல் அவனும் இருக்க முடியாது. ஓகே நான் இப்படியெல்லாம் வரமாட்டேன். ரெகுலரான ரெகுலரான பொசிஷன் அண்ட் கொஞ்சம் வீடியோ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வருவேன். இந்த ஃபேஸ் இருக்காது எனக்கே தெரியும். இந்த ஃபேஸ் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டனோட நல்ல வீடியோவோட மறுபடியும் வந்து வெயிட் பண்ணுறேன். போதும் அதுவும் ரொம்ப எடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.